பகவதியின் காண்பதும் அறிவதும் உண்மைத்தன்மையை விளக்குகிறது என்ற அடிப்படையில் தற்போது நிலையில் இந்திய திருநாட்டின் தலைமை பொறுப்பு வகிக்கும் ஆட்சியை அமைக்க இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கும் நிலையில் பல அரசியல் கட்சிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி சேர்வது தனக்கென்ற எந்த ஒரு கொள்கையும் இல்லாத நிலையை காட்டுகிறது. நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற கருத்தில் பேசி வரும் நாங்கள் அரசியல் கட்சிகள் மாறி மாறி கூட்டணி சேர்ந்து கொண்டு மக்களை குழப்பம் அடைய செய்வது சுட்டிக்காட்டும் வகையில் நாங்கள் சில விஷயங்களை கூறியுள்ளோம். மக்கள் ஓட்டுக்காக தன்னுடைய தகுதியை தாழ்த்தி கொண்ட பிரதமர், இந்திய திருநாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் தரத்தை தாழ்த்தி கொண்டு ஓட்டுக்காக தமிழ்நாட்டில் ஊர்வலமாக சென்றுள்ள அவருடைய தகுதி என்னவென்று புரியாத நிலையில் இருக்கிறார். ஒரு பிரதமர் மாநில அளவில் பேசும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு இடத்தில் மட்டுமே தன்னுடைய பேச்சு இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு உள்ளே பேசுவதற்கு உள்துறை அமைச்சருக்கு அந்த தகுதி உள்ளது. நாட்டுக்குள்ளே அனைத்து விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு உள்ளது. உலக அளவில் ஆன விஷயங்களையும் நாட்டினுடைய விஷயங்களையும் அனைத்து விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய வேலையாக ஒரு பிரதமருக்கு உள்ளது. நாட்டின் அரசியல் சட்டத்தின் கீழ் பிரதமருக்கு துணையாக ஒவ்வொரு இலாக்கா வாரியாக பிரித்து பதவிகள் நியமனம் செய்யப்படுகிறது. அது அரசியல் கட்சி நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவருடைய நிலைப்பாட்டை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்ற கட்சிகளை அதை செய்தார்கள் இதை கூறினார்கள் என்று குறை கூறுவது அந்த கட்சியின் நாட்டினுடைய கடமையும் மக்களுடைய நலனுக்கும் சரியான நிலைப்பாட்டில் இல்லாத சூழ்நிலையை குறிக்கிறது. நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் மக்களுடைய முன்னேற்றத்தையும் சரியான முறையில் திட்டத்தை வகுக்க முடியாதவர்கள் மற்றவர்களை குறை கூறி பேசுகிறார்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவன் அடிமட்ட தொண்டனின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்று புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி வரி திட்டத்தை அமுல்படுத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராம் அவர்கள் ஜிஎஸ்டி வரி திட்டத்தின் விளக்கத்தை ஓட்டு வாங்கும் நேரத்தில் கூறுவது ஒரு புத்திகெட்ட செயலாக இருக்கிறது. அந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன்னதாகவே அல்லது அமுல்படுத்தின உடனே நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் ஜிஎஸ்டி வரி திட்டத்தின் விளக்கத்தை அனைத்து மக்களுக்கும் சேரும்படி பேசியிருக்க வேண்டும். இந்திய திருநாடு வல்லரசாகும் என்று அதற்கு 25 ஆண்டுகள் ஆகும் என்று கூறிய நிதியமைச்சர், நாடு வல்லரசாவதற்கு 25 ஆண்டுகள் அதிக தூரம் என்று எங்களுடைய கருத்தாக உள்ளது. எங்களுடைய விளக்கத்தின்படி மிக சீக்கிரமாக வல்லரசாகும் நிலை இருக்கிறது. கொரோனா முடிவடைந்த தருணத்தில் மக்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக வழங்கியதை ஆண்கள் ரேஷன் கடையில் குவிந்தனர். 2 நாளாக காத்திருந்து வாங்கிய பணத்தை பாதியை டாஸ்மார்க்கில் செலுத்திவிட்ட ஆண்களை நாங்கள் நேரடியாக உணர்ந்துள்ளோம். வேலைவாய்ப்பு அதிகரிக்காமல் நாட்டு மக்களுக்கு இலவசத்தை வழங்குவது மக்கள் முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலும் பயன்படாது. திருவண்ணாமலை சாமியார்கள், அதாவது நாங்கள் கூறுகையில் சிவன் அடியார்கள், நாங்கள் சோம்பேறிகள் என்று கூறுவது வழக்கமாக உள்ளது. அதாவது சாப்பிடுவது, தூங்குவது, எங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இதுதான் நாட்டின் இலவச திட்டத்தின் கோட்பாடாக இருக்கிறது. நாட்டு மருத்துவத்தை பேசிய ஒரு குட்டி பையன் திடீரென்று அரசியல் பக்கம் திரும்பியது அவருடைய படிப்பு, அவருடைய திறன் வீணடிக்கக்கூடிய நிலையாக உள்ளது. அந்த பையன் இடத்தில் பத்திரிகையாளர்கள் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்பது அந்த பையனுடைய திறனை மட்டுமின்றி நாட்டின் நலன், ஒரு அறிவுத்திறமை வாய்ந்த மனிதரை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. மூத்த அரசியல்வாதிகள் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை, தமிழ் புலவர்கள் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை பள்ளியில் படிக்கும்
பையனிடத்தில் கேள்வி கேட்பது பத்திரிகையாளரின் திறமை மிகவும் தாழ்ந்து போன நிலையில் உள்ளது. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் மட்டும் பேச வேண்டும் என்ற காம்பவுண்டுக்குள் ஆங்கில பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் அந்த பையன் தமிழ் தமிழ் என்று பேசுவது தகுதியில்லாத சூழலாக இருக்கிறது. தமிழ் தமிழ் என்று பேசும் மற்ற பெரியோர்கள் அவர்கள் பேச்சில் எந்தவித தமிழ் இலக்கியத்துடன் பேசுவது கிடையாது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்கள் எவ்வாறு குலைக்கின்றதே அது மாதிரியான குரலை கொடுத்து கொண்டு நாங்கள் தமிழுக்கு பாடுபடுகிறோம் என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஒரு நாய் குலைத்து கொண்டிருக்கு, மற்றொரு நாய் செருப்பை கொண்டு அடிப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. இப்படி பேசுவது நல்ல ஒரு தமிழனுக்கு அழகு கிடையாது. தமிழனும் மண்ணுக்குள் புதைந்து விடவில்லை. அது பிரபஞ்சத்தில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தால் ஒலித்து கொண்டே இருக்கிறது.